அம்மா பவானி, என்னம்மா நீ பாட்டு வந்த அமைதியா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துன்னு இருக்க. இந்த மாசம் மளிகை சாமானுக்கு காசு கொடுக்கணும், வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் எப்படிமா நானே வாய் திறந்து கேட்கணுமா? மா, நான் தான் மல்லிகை சாமான் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுடுறேன்லம்மா. அப்புறம் என்னம்மா பிரச்சனை? ஓ, சொல்லி காட்டுறியாமா நீ வாங்கிட்டு வந்து போடுறேன்ட்டு? ஏன் அப்ப நாங்கெல்லாம் எதுவுமே இந்த வீட்டுக்கு செய்யலையா? உன் பிள்ளைங்களுக்கு தான் மொத்தம் செலவாயிடுது. என்னம்மா பேசுற? குழந்தைங்க மட்டுமா சாப்பிடுறாங்க? நான் குழந்தைங்களுக்காக மட்டுமா வாங்கிட்டு வந்து போடுறேன்? நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து தானே வாங்கிட்டு வந்து போடுறேன். ஏமா நீ இந்த மாதிரி பேசுற? அவங்கதான் என்ன வெறுத்து ஒதுக்கி அடிச்சு தொடுத்திட்டாங்கன்னு பார்த்தா நீ இந்த மாதிரி பண்றியம்மா? பண்றது நியாயமா? ஐயோ என்னம்மா நீ இப்படி பேசுற? என்னம்மா உன்னை அப்படி கொடுமைப்படுத்தினாங்க? பெத்த அம்மா தானம்மா நான் இன்னமும் மாமியார் மாதிரி நீ அப்படி பேசின்னு இருக்கிற? ஒரு நிமிஷம் நிறுத்து, புரியுதா? அவனை விட்டு வந்து நான் நிம்மதியா தனியா இருந்தேன். ஆனா ஒரே ஒரு கவலை தான் இருந்தது.